தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற? அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலை. ஒன்று தான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. ரவி ஃபேமிலி 360ல ரவி அப்படிங்கிறது அப்பா பேர். சம்பாதிச்சாலும் அப்பாவுக்கு என்னால் ஒரு சட்டை வாங்கி தர முடியாமல் போயிடுச்சு. எவ்வளவோ நான் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக அப்பாவுக்கு வந்து என்னால் வந்து சோறு போட முடியாமல் போயிடுச்சு. வந்து கண்டிப்பாக அந்த அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து மேக்ஸிமம் ஹாப்பினஸ்ஸாக கொண்டு போக ஆரம்பிங்க. பணமோ வேறு எந்த சூழ்நிலையோ உங்களோட மெமரிஸை ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ் மட்டும்தான் நம்ம நினைவில் இருக்க போகுது. இந்த தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ் மட்டும்தான் நம்மளை வந்து நிம்மதியாக தூங்க வைக்கும். அம்மா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ அழுக மாட்டேங்கிற, ஏன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுனால எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில் இருந்து தான் ரொம்ப அழுக ஆரம்பித்தேன். யாருக்கும் தெரியாது நான் அழுகிறது. ஏன்னா வந்து ஈவன் 1.5 நாள் வந்து நான் அம்மா கிட்ட எதுவும் இன்ஃபார்மே பண்ணல, அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. எனக்கு தெரியும் அரௌண்ட் 12:30 1 o'clock எனக்கு தெரியும் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்பா அப்படின்ற இந்த வார்த்தை வந்து எங்கள் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ததா அப்படின்னு சொல்லுவோம். சௌராஷ்டிரா அப்படின்ற லாங்குவேஜ் தான் நாங்கள் பேசுவோம். அப்பாவோட 13வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற நினைவு நாள் அப்பாவுக்கு. அப்பா இல்லாமல் 13 years வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் டஃபஸ்ட் ஜர்னி. ஆகஸ்ட் 6 2012 எனக்கு ஒரு ஃபோன் வருது கசன் கிட்ட இருந்து. நான் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கேன், காலேஜ் முடிச்சுட்டு. இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான். இல்லை 3rd year ஸ்டார்ட் ஆகுது, நான் இப்போ தான் ட்ராயிங் நோட்லாம் வாங்கியிருக்கேன். சின்ன அப்படின்னா நீ பாரு நான் வீக்கெண்டில் வரேன். இல்லை நீ இப்போவே வா அப்படின்னா. எனக்கு அப்போவே ஏதோ சீரியஸ் இஷ்யூன்னு தெரிஞ்சிருச்சு. நான் நேராக ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அப்பா கடைசியாக பேசின வார்த்தை ஃபீஸ் கட்டிட்டேன், உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னது கடைசி வார்த்தை தான் அப்பா என்கிட்ட பேசின வார்த்தை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லாங் கான்வர்சேஷன் போச்சு எனக்கும் அப்பாவுக்கும். நான் வந்து மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எந்த மதிவானன் படிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் அதே மதிவானன் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த நேரம் வந்து முக்கியமான டைம்ல படிக்கணும். பேக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு எனிமி எல்லாமே அப்பா தான். அப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பெரிய கேங் அப்பாவுக்கு. அந்த காலத்திலேயே அப்பா வந்து அப்பாவோட அந்த மெமரிஸ் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு 6th kid வீட்டில், கடைசி கடைக்குட்டி சிங்கம் அப்பா. ஆனால் அவரோட பேச்சு, அந்த கம்யூனிகேஷன், மற்றவங்க கிட்ட பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்பவே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அப்படி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்டையுமே வந்து ஒரு ரொம்ப பேசவும் மாட்டார். அவர் பேசினார்னா அது கரெக்டாக இருக்கும், அதை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. இருக்கிற அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ ஈவன் சுகர் கூட இல்லை. 2012 அந்த காலையில் 6 மணி ஆகஸ்ட் 6 சொன்ன பார்த்தீங்களா, ஃபோன் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த 1:45 அரௌண்ட் டைமில் சேலமில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்பாவுக்கு. ஆக்சிடென்ட் ஆன 15 நிமிஷத்துலேயே யார் இடிச்சாரோ அவங்க கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாரு. இயர்லேருந்து பிளட் வந்திருக்கு. அந்த ரெஸ்பாண்ட் பண்ணதை வந்து கடைசியாக பார்த்தது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். உடனே அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அப்பா ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் சென்னையிலேருந்து வரதுக்குள்ளார 11 o'clock ஆகிடுச்சு. அப்பா வந்து என்கிட்ட பேசவே இல்லை. நான் வந்து நானாக போய் நின்று பேசுகிறேன், நோ ரெஸ்பான்ஸ். ஆகஸ்ட் 7 அரௌண்ட் 7 PM ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இல்லை அப்படின்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த மிஷின் வென்டிலேட்டர்லாம் வச்சுருந்தா அப்பா வந்து இன்னும் 2-3 days நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பா ஃப்ரெண்ட் வந்து டாக்டர். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அப்பா மாதிரி வந்து நான் எப்போ வந்து அவர்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசினாலும் நல்லா பேசுவார். வந்து என்னோட ஃபுல் லைஃப்பில் எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஒரு முறை கூட வந்து முகம் சொல்லிச்சதே இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1 கூட எனக்கு வாங்க மாட்டார் அவர். கொடுத்தாலும் ரொம்ப போனதுக்கப்புறம் அப்படியே விஜய் சார் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு பதிலாக 2 பேராக வந்திருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு. எத்தனையோ டஃப் டைம்ஸில் வந்து நான் மேலே வந்தேன். நான் இந்த அப்பா இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த சென்னைக்கு நான் திரும்ப போனேன்னு ஒரு 20-25 days அப்புறம் அந்த சென்னையே வந்து ஒரு நிமிஷம் பயமாக இருந்தது. தனியாக இருந்தேன் நான் அந்த டைமில். யார் கூட இருந்தாலும் அது செட் ஆகலை. அது மாதிரி ஒரு மூட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து யாருக்கும் புரியல. நான் சொன்னது வந்து யாருக்கும் புரியல. அப்புறம் ஆகி 3rd year முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வேலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு போகும்போது அந்த கனவுல அப்பா அப்படியே எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கும். டைம் நான் மார்ச் வரை பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், FIR, காப்பி, கேஸ், வக்கீல் எல்லாம் பார்த்தாங்க. இன்னும் அந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 years 12 years போச்சு அந்த கேஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா அப்பாட்டிருந்து வந்து சில பேர் வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்ட் வந்து LIC கிட்ட இருந்து. அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்பா வந்து இன்சூரன்ஸ் வந்து 2 year இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 month 1.5 months முன்னாடி எக்ஸ்பைரி ஆயிருந்தது. நீங்கள் எப்போவுமே ஆட்டோ ரெனுவலோ இல்லை 3 years ஒன்ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வண்டிகளுக்கு எல்லாமே. அதே போல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸாக இருந்தாலும் ஜூனியர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பேச ஆரம்பிங்க. இல்லைனா அதனால் நிறைய இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அப்பா போடாமல் விட்டுட்டாரு. அதனால் நாங்கள் நிறையா வந்து சஃபர் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட முக்கியமான ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். நிறையா யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டார். அவரால் என்ன முடியுமோ என்ன இருக்கோ அதை வச்சு தான் ட்ரை பண்ணுவார். எல்லாமே சேர்த்துட்டு தான் அந்த பொருளை வாங்குவார். EMI லோன் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டார்.
அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது வந்து இந்த வீடு தான். அந்த வீட்டில் ஒரு 10 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்தார். கட்டி வீடு, சொந்த வீடு கட்டி நிம்மதியாக வாழ்ந்தார். என்னாலையும் வந்து என்ன சொல்கிறது, அதை தள்ளிட்டு சில விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்கு என்னோட லைஃப். பெருசாக கவர்மெண்ட் வேலை, பெருசாக சம்பளம் இருக்கும் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணிடாதீங்க. ரொம்ப கம்மி சேலரி தான் அப்பாவுது. லெஸ் தென் 25K. till 2012 வந்து லெஸ் தென் 25K தான். ஈவன் அந்த டைமில் வந்து ஹோம் லோன் போயிட்டு வந்திருக்கு 10 years. அவருக்கு வந்து 1 year மட்டும்தான் அவர் நிம்மதியாக வாழ்ந்தாருங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்டல் அப்படின்னா எந்த வீடு வந்து வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரல அப்பாவை. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எப்போ வந்து அப்பா இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணணும். ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது மட்டும்தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பா இருந்தார் அப்படின்னா எப்படி வந்து திங்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது வந்து வாழ்ந்து நம்ம இன்னும் லாங் ஜேர்னி இருக்குங்க எப்படியும். ஏன்னா இப்போ நான் அப்பாவாக இருக்கேன்ல, அதனால் லாங் ஜேர்னி இருக்குது. நான் அப்பாவை எப்போவுமே ததா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். மனசுக்குள்ளாக நிறைய தடவை கூப்பிட்டே இருப்பேன். அது வெளியில் தெரியாது நிறைய பேருக்கு. என்னோட கை விரல் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்த அந்த நிமிஷங்கள் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. பாருங்கள், அரௌண்ட் இப்போ 10 o'clock இப்போ நைட்டு அப்பா வந்து 3rd floor வந்து நான் இங்கேருந்து அப்பா வந்து நான் மார்ச்சுவரிக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த ஒரு நிமிஷங்கள்லாம் நினச்சிட்ருக்கு. அப்படியே கண்ணில் வந்து போயிட்டுருக்கு எல்லாமே எனக்கு. இப்போது யாருமே வந்து மேக்ஸிமம் பேரண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், தொந்தரவு பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா வந்து இவ்வளோ நாள் அப்படி நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சு இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்காங்க. நான் மேக்ஸிமம் அம்மாவை நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் எத்தனையோ சேலஞ்சஸ் வந்துட்டுருக்குங்க. போராடுறதுக்கு அப்படிங்கிறது அப்பாவோட வேர்ட்ஸ் வந்து என் கூடயே இருக்குது. என்ன நடந்தால் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தலையாக போய்டும், தலையை வெட்டிடுவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் அப்பா. வந்து வண்டி ஓட்டுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, அவரோட தனி ஸ்டைல் இருக்கும். அப்பா வந்து பஸ்ஸில் வந்து ஃபிட்டர் முடிச்சதுனால வந்து 2 wheelerலேருந்து பஸ் வரைக்கும் எல்லாமே ஓட்டுவார். அப்பாவுக்கு வந்து ஹெவி டியூட்டி லைசன்ஸும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. பஸ் ஓட்டுறதுக்கும் லைசன்ஸ் வச்சுருந்தார் அப்பா. அப்பா வந்து என் கூட வந்து கொஞ்சம் கூட ஒரு கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ சில், அவ்வளோ கூல் அப்பா. இன்றைக்கும் அப்பாவை பற்றி சில பேர்கிட்ட போய் பேசினா அவங்க கண்ணில் வந்து அந்தளவுக்கு கண்ணீர் இருக்கும். அப்பாவோட கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இன்னும் இருக்காங்க. ஒருத்தர் அப்பாவும் இன்னொருத்தரும் இல்லை, மற்ற 4 பேர் இருக்காங்க. இவங்களை பற்றி பேசணும்னா பெரிய கதைகள் போகும். இன்றைக்கி வரைக்கும் அப்பாவோட அந்த குட் வில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பான்னு அவன் கத்துவான். அந்த மலையில் வந்து கீழே விழுந்துருவான். அந்த ஒரு சின்ன ஒரு 100 அடி ஸ்பேஸ் தான் இருக்கும். அவங்க மேலே ஏறி போகணும். கீழே விழுந்து கை கால் உடஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப போவோம். அந்த அப்பா இல்லாத டைம்ஸில் நம்ம எப்போ ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து நான் நிஜமாவே ஃபீல் பண்ணேன். நம்மளாம் மேலே ஏறி வரணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம லைஃப்பில். ஆனால் அப்போ யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது சீரியஸாக அப்பாவோட அந்த மாதிரி வந்து நிறைய முறை வந்து அப்பா இல்லையே நினைக்கும் போதெல்லாம் கூட வந்து அப்பா மாதிரி வந்து அந்த ஒரு வைப் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த அப்பா ஸ்டோரியை பற்றி ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா, அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அப்பாவோட அருமை தெரியும். இன்னைக்கும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃபோட்டோ அவரோட பர்ஸ்ல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அப்பா வந்து எல்லார் கூடயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப வந்து எங்கேஜ்டா பேசிட்டு இருப்பாரு அப்பா. உங்களுக்கு உங்க அப்பா ஸ்டோரி வந்து ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்டயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு. அவங்க கூட ரொம்ப சீக்கிரமா எங்கேஜ் ஆயிடுவார் அப்பா. அந்த மாதிரி எங்கேஜ் ஆகிறதுக்கு என்னால சீரியஸா முடியலங்க. அப்பா இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிஷங்களும் வந்து கடத்துறதுக்கு ரொம்ப நாள் நான் கடத்துற மாதிரி இருக்கு எனக்கு. ஐ ஃபீல் சம்டைம்ஸ் வெரி ஏஜ்ட். இந்த 13 years வந்து ஜஸ்ட் லைக் தட் போல ரொம்ப தள்ளி அனுப்புனேன் நான் என்னோட லைஃப்ல. நான் இது நிறைய பேரை சேர்த்துக்கிட்டேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஈவன் எத்தனையோ பேர் இருந்தாலும் என் கூட வந்து அம்மா, பாப்பா, பையன் எல்லாருமே இருந்தாலும் அப்பா அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல வேணும். அவரோட அந்த வழி காட்டுதல் ஒன்று இருக்கும். காட்டி சொல்றதுக்கு அப்பா வேணும், கை பிடிக்கவும் நமக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அப்பா வேணும். யாராவது அப்பா கூட இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்க பேசாம இருந்தீங்க, இல்லை சண்டை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் திரும்ப பேசுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்பா வேணுங்க. ஃபேமிலி இருந்து அந்த மரியாதை வேணும் அப்படின்னா அப்பா வேணும். சொந்தக்காரங்க கூட பேசணும்னா அப்பா வேணும். நம்ம போய் நின்று அதோ காசு கேட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க, அதுக்கும் அப்பா வேணும். அப்பா இல்லை அப்படின்னா லைஃப்ல வந்து மரியாதை வந்து கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியும் சரி, ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஒரு சின்ன குறையாவே இருக்குங்க. அது அப்பா இல்லாததுனாலதான் இது கிடைக்கல, இதனால அது நடக்கல, இதனால இதை ட்ரீட் பண்ணாங்க, அதனால இப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கு எல்லா இடத்துலயும் அப்பா வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பாரு. அதெல்லாம் இருந்திருந்தா அது வேற மாதிரி கிடைச்சிருக்கும். நம்ம ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சீரியஸ்லி ஐ மிஸ்ஸிங் எ லாட் அப்பா. இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். Seriously, I'm missing Appa a lot. Thank you so much for watching this video.